ஏன்னா சாதாரணமான தலைவர் இல்ல நம்ம தலைவர். எப்ப அவர் அதிகாரத்தில் இருந்தாலும் முதல்ல செய்யற தொகுதி எந்த தொகுதி? செஞ்சி தொகுதிக்கு தான். சோகுப்பத்துல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. எம்எல்ஏ இருந்த போது இல்ல, நம்ம இங்க ஜெயிக்க வச்ச போது இல்ல, நம்ம போன தேர்தல்ல இங்க வெற்றியை விட்டுட்டோம். அப்படி விட்டாலும் கூட இந்த தொகுதிக்கு தேவையானதை கேட்டு 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 செய்யக்கூடிய தலைவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கிறாரு, நம்முடைய சின்னையா அவர்கள். இடையாளத்துல விளக்கு கேட்ட உடனே விளக்கு போட்டு கொடுத்தாரு. பொன்பத்தில நமக்கு கோயிலுக்கு விளக்கு கேட்ட உடனே போட்டு கொடுத்தாரு. கேட்ட அடுத்த விஷயம் சுகாதார நிலையம், பூங்கா. பொன்பத்தில நமக்கு தேவையான விஷயங்கள், மலையின் ஒரு பிளாக்ல கோயிலுக்கு கழிவறை யாரும் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்க இருந்து வர மக்கள்லாம் நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா யார் யாரோ ஆண்டாங்க. உங்களை என்ன நினைச்சாங்க? 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா வாங்குற விலை பேசுற ஆளாக நினைச்சு இன்னைக்கும் அதிகார போதையில் வந்தவன உங்களுக்கு செஞ்சிருக்காங்களா? இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்களா? யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? வழியில பார்த்தா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதானே நம்ம என்ன காசுக்கு அடிமை போற கூட்டமா நம்ம கூட்டம்? காசுக்கு அடிமை ஒரு கூட்டமா நம்ம கூட்டம்? மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தவிர இன்னொரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார். அவர் களத்தை வலுப்படுத்துவோம். மீண்டும் செஞ்சி தொகுதியை சின்னையாவின் கையில் ஒப்படைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.